ஆவியார் பாடல் வானம் திறந்து வெண்புறம் போல இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவருக்கு துதி கீதத்தை எழுப்புவோம். பரிசுத்த ஆவியானுடைய பாடலை பாடுகிற போது வல்லமை இறங்கி வரும். தூய ஆவியானவருடைய உன்னத நிழல் உங்கள் தலை மீது வந்து இறங்கும். உச்சம் தலை மீது ஆவியானவர் உங்களுக்கு அருளை பொழிகிறார், அமைதியை தர இருக்கிறார், சமாதானத்தில் வழி நடத்த இருக்கிறார். நம்பிக்கையோடு நன்றியோடு கரங்களை தட்டி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாடுவோம். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியப்பட வேண்டும். வல்லமையோடு ஆண்டவரே இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும். இந்த வாழ்வை வாழ, இந்த மனித வாழ்வை வாழ, இந்த மன்னக வாழ்வில் வாழ ஆண்டவரே உமது கனிகள், உமது வரங்கள் இன்று எங்களுக்கு பொழிந்து எங்களை ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க என்று சொல்லி ஜெபிப்போம். வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே பாவத்தோடு வந்திருக்கிறோம், பலவிதமான காயங்களோடு வந்திருக்கிறோம். இது எல்லாம் இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு நீங்க பெற வேண்டும். பரிசுத்தமான வாழ்வை நாங்கள் அணிந்து அந்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நிறைந்து பரிசுத்த வாழ்வை வாழ ஆண்டவரே என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். பாவங்கள் காயங்கள் நீங்கப்படுகிற போது நாங்கள் எல்லோருமே பரிசுத்த வாழ்வை வாழ்கிறோம் என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு கரம் தட்டி செபித்து மன்றாடுவோம். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும்,
பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இறங்கும் ஆண்டவரே, தேவா வல்லமை தர வேண்டும். அற்புதங்கள் அதிசயங்கள் எங்கள் வாழ்வில் நடக்கணும் இயேசுவே. நாங்கள் எல்லோரும் உமக்கு ஏற்ற சாட்சிய வாழ்வை வாழணும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும். இதற்கேற்ற ஒரு சாட்சிய வாழ்வை இயேசுவுக்காய் நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காய் நான் சாட்சியாய் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த நாளிலே சாட்சியம் பகர வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பல்வேறு நன்மைகள் பெற்றுக் கொண்டீர்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தேறியது. வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைத்தது. நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. நான் சான்று பகருகிறேன், சாட்சி சொல்ல போகிறேன். இன்று என் ஆண்டவர் என்னை சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார், என்னை சாட்சியாய் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நான் கடவுளுக்கு சாட்சி சொல்ல போறேன், ஆண்டவருக்கு சான்று பகர போறேன், மாதாவுக்கு நான் சாட்சி சொல்ல போறேன், என் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி இது சாட்சியத்தோடு வந்திருக்கிறவர்கள் சாட்சிய வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி வரம் கேளுங்க. கரம் தட்டி வரம் கேட்டு செபிங்க. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை 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 பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். சாட்சிய வாழ்வுக்கான வல்லமை பெற்றுக்கொள். அற்புதங்கள் அதிசயங்கள் அபிஷேக வல்லமைகள் நிரம்பி இறங்கி வருகிற வேலை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும். வானங்கள் திறந்திருப்பதையும் மேகங்கள் சூழ்ந்திருப்பதையும் அடையாளமாய் பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். இந்த நாள் முழுதும் ஆண்டவர் உனக்கு அதிசயங்கள் நிரப்ப போகிறார், அற்புதங்களை நிரப்ப போகிறார். பக்தியோடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. உன் வாழ்வை ஒப்புக்கொடு, உன் இதயத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய பயத்தை ஒப்புக்கொடு, உன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொடு, உன் காயங்களை ஒப்புக்கொடு. சாபங்கள் நீங்க, சாபத்தை நீக்க இயேசு ஒருவராலே முடியும். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். நன்றி 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 நன்றி. இயேசுவின் சொல்லுங்க, இயேசுவே 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 இயேசுவே. கை கரங்களை கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. இயேசுவின் பெயரை சொல், இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்து கூப்பிடு. உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்வார். இயேசுவேன்னு கூப்பிடுகிறவர்கள் முன்னாடி இயேசு இறங்கி வருவார். நன்றியோடு இயேசுவே 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 இயேசுவே. நன்றியோடு நன்றியோடு ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. வல்லமை 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 வல்லமையோடு வல்லமையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவி இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக. சகல ஜனங்களின் பாவங்களை போக்குகிற வல்லமையின் ஆவியானவரே, எல்லா சாபக்கட்டுகளை நீக்குகிற வல்லமையின் ஆவியானவரே, தூய்மையின் ஆவியானவரே, தூய வாழ்வை கொடுக்கிற ஆவியானவரே, இதோ ஆண்டவரே எந்த எண்ணங்களால் இங்கே வந்திருக்கிறார்களோ அப்பா, அதற்கான ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளைகளை உம்முடைய ஆவியின் வல்லமை, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் பொழியப்படட்டும். ஆண்டவரே 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 ஆண்டவரே
ஹalleluya 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 ஹalleluya. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லி செபிங்க. இயேசு பேரை சொல்லி செபிங்க. அமைதியா நிக்கிறதுக்கு இங்க வரல. அமைதியின் ஆற்றலை பெற வேண்டுமா? இயேசு உங்கள் குடும்ப வாழ்வுக்கு சமாதானத்தை கொடுக்கணுமா? இயேசு பேரை மட்டும் சொல்லு. இயேசுவேன்னு கூப்பிடு. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அறிக்கையிடு. அல்லேலூயான்னு சொல்லு. வெக்கப்படாது. ஆண்டவருடைய தாய்மொழி, விண்ணகத்தின் தாய்மொழி. நாம் எல்லாருமே ஒரு நாளில் விண்ணகத்தில் சேர்ந்து பேச போகிற ஒரே மொழி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாவின் கட்டுகளை உடைத்துங்கப்பா. ஆவியானவரே, நாவின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. கட்டுகள் உடையட்டும், கவலைகள் நீங்கட்டும். வல்லமை 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 நாவிலே இறங்கி வருவதாக. உள்ளம் முழுவதும் இறங்கி வருவதாக. விசுவாசத்தினால் அறிக்கையிடுவதாக. நம்பிக்கையோடு 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 வல்லமை 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 வல்லமையோடு 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 வல்லமை 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 வல்லமையோடு வல்லமையோடு இறங்கி வருவீராக. ஆற்றலின் ஆவியானவரே இறங்கி வருவீராக. இறங்கும் ஆண்டவரே, அக்கினி நாவின் வடிவிலே இறங்குகிறவரே, அபிஷேக வல்லமையை தருகிறவரே, ஆவியானவரே, அன்பு ஆண்டவரே, ஆற்றலோடு இறங்கி எங்களை உருமாற்றும் ஆண்டவரே, மனமாற்றம் பெற செய்யும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கரங்களை உயர்த்தவாறு நாம் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் வார்த்தையினாலும், இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினாலும், என்னையும் என் குடும்பத்தையும் என் தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவே, உம்முடைய சிறகுகளால் என்னை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவே, உம்முடைய தூய ஆவியால் என்னை முற்றிலும் மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய தூதர்கள் என்னை சுற்றி காவல் புரியும்படி கட்டளை இடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் தீமைகளின் ஆவி, வெறுப்பின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி, ஆண்டவரே, உமக்கு விருப்பம் இல்லாத எல்லா தீமைகளின் ஆவியை வேரோடு பிடுங்கி என் வாழ்வை வளமாக்க, என் வாழ்வில் நலம் தர ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை அபிஷேகம் செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மேல் இரக்கம் வையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் மேல் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்களை தீர்ப்பிடாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மூதாதையர், எங்கள் சகோதர சகோதரிகள், இவர்கள் வழிவந்த எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் இன்று மன்னித்து விடுதலையை பெற்றுத்தாரும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கி முற்றிலுமாய் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, ஆபத்துக்கள் விபத்துக்கள் எங்களை தீண்டாதபடி எங்களை பாதுகாத்து மறைத்துக் கொள்ளும். இயேசுவே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை, அபிஷேகத்தின் ஆவியை எங்கள் மீது பொழிந்து எங்கள் இதயத்தில் நிரப்பி வரும் நாட்களில் வாழ் நாட்களில் வழி நடத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் ஸ்தாபகம் செய்து ஆண்டவருடைய வல்லமையோடு நாம் இந்த இறைச்சிதலை பங்கெடுப்போம். எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். சத்தம் உயர்த்தி பாடுவோம். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். என்னை காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. மீண்டுமா எல்லோரும் இரு கைகளை மேலே உயர்த்தி, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். கை கூப்பி தலை வணங்கி, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எல்லோரும் எழுந்திருப்போம். எல்லோரும் எழுந்திரு என்று இது இணைச்சட்டம் 6:5 கூறுவது போல, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. Praise the Lord. Praise the Lord. ஆகவே எல்லோரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி அசைத்து, இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். சத்தம் உயர்த்தி, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை
ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி பாடும். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சத்தமயத்தில் இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை தட்டி, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகளை கட்டி, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே உயர்த்தி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சத்தமுயர்த்தி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஏசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கைகளை மேலே வீழ்த்தி, இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். கண்களை மூடி, இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கடவுளுடைய இறை திட்டம், இறைவனுடைய திருவுளம், இறைவனுடைய பராமரிப்பு, இறைவனுடைய நம்பிக்கை, இது எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறோம். பொதுவாக எல்லாருடைய வாழ்விலும் நான் சொல்றது மனுஷங்க மட்டும் கிடையாது, எல்லா ஜீவராசிகள், எல்லா உயிரினங்கள், கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் சோதனை நிச்சயமாக வரும். சோதனை நிச்சயமாக வரும். வருமா வராதா? சோதனை இல்லாம யாரா இருக்கீங்களா? யாரா கொஞ்சம் கை தூக்கி பார்க்கலாம். சோதனை இல்லாம யாரா இருக்கீங்களா? இல்லை. சோதனையோடு தான் இருக்கிறீர்கள், வேதனையோடு தான் இருக்கிறீர்கள். ஆனா நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவும் இல்லையா? மகிழ்ச்சியோடு இருக்கீங்களா இல்லையா? மகிழ்ச்சி அது சிரிச்சுக்கிட்டு சொல்லணும். இருக்கும் ஃபாதர் அப்படி ஏன்டா 10 நாள் சாப்பிடாத மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். அது மாதிரில அகத்தின் அழகு. ஆமா, நிறைய பேர் முகத்துல தெரியல. தொலைச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தேடு. சந்தோஷத்தை எங்க தொலைச்சிங்க, மகிழ்ச்சிய எங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து தேடுங்க. ஏன்னா கடவுள் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி நம்ம கிட்டே தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் மகிழ்ச்சி மட்டுமா கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? கணவன் என்கிற துன்பம், ஆமாவா? ஐயோ, பிள்ளைகள் என்கிற துன்பம், எல்லாமே துன்பம். வாழ்க்கையில எல்லாமே துன்பம். தாலி கட்டின கணவன்ல இருந்து இல்ல ஹஸ்பண்ட் ஜென்ஸ் கேட்டா எனக்கு துன்பம் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கூடவே இருக்குது ஃபாதர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பம் இருக்குதுங்க. ஆனாலும் கடவுள் கொடுப்பதை நிறுத்தி விடவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்ல தாய் தந்தையருக்கு குழந்தையா இருந்தீங்க, குழந்தையா இருந்து நல்லா வளர்ந்தீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கஷ்டம் போதும் அப்படின்னு நினைச்சல, இன்னொரு கஷ்டத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கல்யாணம், திருமணம் என்கிற இன்னொரு கஷ்டத்தையும் கொடுத்தார், துன்பத்தை கொடுத்தார். அதையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னது? கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்துக்கு அப்புறம் தாய் தந்தையர் என்கிற ஒரு உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்தார். பிள்ளைகளை பெற்றெடுப்பது இரண்டாவது மறுபிறவி, மறுஜன்மம். சாதாரணமா இல்லை. அதனால பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்றதுல தப்பே இல்லை. ஆண்கள் ஒரு கண்ணா இருக்கலாம், பெண்களும் இன்னொரு கண்ணா இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா வேற ஒருத்தன் கண் திருஷ்டி வச்சு கண்ணு வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால வீட்டுக்கு அம்மா அப்பா எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்மளுக்கு 2 கண்ணு முக்கியம். ஒரு கண்ணோட இருக்க போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருக்கீங்களா? எனக்கு ஒரு கை மட்டும் போதும், ஒரு கால் மட்டும் போதும்னு யாராவது நினைக்கிறீங்களே? இல்லை, எல்லாமே ஈக்குவல், எல்லாமே சமமா வேணும். 2 கண்ணு சமம், 2 கை கால்கள் சமம், எல்லாமே கடவுள்கிட்ட சமமா கேட்கிறோம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த சோதனை, இது சோதனை என்று சொல்வதை விட இந்த சோதனைகளிலிருந்து தப்பிக்க வழி சொல்கிறார். ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்று நினைப்பதல்ல, ஆண்டவர் சோதனையிலிருந்து தப்பிச் செல்வதற்கான வழிகளை நமக்கு கற்றுத்தருகிறார். தப்பிப்பதற்கான வழிகள். சோதனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேட்போம். எதனால தப்பிக்கலாம்? சோதனையிலிருந்து எப்படி நீங்க தப்பிக்கலாம்? இது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா அமைதியா இருந்துட்டீங்கனாலே தப்பிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீட்டில் அமைதியா இருக்கிறீங்களா? அது மாதிரி இல்லை. கூட கூட பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது, இல்லாதது பொல்லாதது பேசுறது, இருக்கிறத இல்லாதத இருக்கிற மாதிரியே வச்சு பேசுறது, இப்படியெல்லாம் இருப்போம். ஆனா அமைதியா இருக்கிற ஒரே ஒரு இடம் கோயில்ல மட்டும்தான்.
ஏன்னா எந்த கேள்விக்கு பதில் தெரியாது பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதா? நான் என்ன கேட்டேன்? சோதனைகளை எப்படி கடந்து போறதுன்னு கேட்டேன். எப்படி கடந்து போறீங்க? டெய்லி உங்க போட்டோ கண்ணாடியில பார்த்தாலே போதும் அடியா? ஜெபத்துல பிரைஸ் தி லார்ட். இதை தான் எதிர்பார்த்தேன். ஜெபத்தில் சோதனையை கடந்து போக வேண்டும். ஜெபம் எப்படி பண்ண முடியும்? வந்துருமா? தானா வந்துருமா? நொறுங்குண்ட இதயம், நொறுங்குண்ட ரொம்ப மனசு ஃபுல்லா ரணம், காயம், மனசு காயம், மனசுல ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் இருக்கு. அந்த மனசால ஜெபம் பண்ண முடியுமா? முடியுமா? முடியும். யாராவது முடியாது சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கே வந்து பார்த்துருவார், உங்களை ஒரு கை பார்த்துருவார். நொறுங்குண்ட இதயத்தால மட்டும்தான் கடவுள்கிட்ட போக முடியும். அதனாலதான் இந்த சோதனை கூடவே இருக்கு. சோதனை இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடவுளை நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நல்லதா நடந்துருச்சு. டெய்லியும் ஏதோ இப்போ மாசம் மாசம் சிஎம் மகளிருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? 1000 ரூபாய். சரி, ஓகே, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று சின்ன வயிற்றுக்கு யூஸ் ஆகுது. ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகுது. ஒரு 1000 ரூபாய் வழக்கமாக இருந்த ஒரு செலவுல இருந்து ஒரு 1000 ரூபாய் இப்போ கூடுதலாக வந்து இது இருக்கு. அது நல்லதோ கெட்டதோ, கெட்டதுக்கு போக வேண்டியது கெட்டதுக்கு போய் சேர்ந்துடும். நல்லதுக்கு பயன்படுத்துறவங்க நல்லதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த 1000 ரூபாய் திடீர்னு நிறுத்திட்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஓகேன்னு வாங்கிக்கிறோம். திடீர்னு நிறுத்திட்டா என்ன பண்ணுவீங்க? திட்டாம இருப்பீங்க? பாழா போனவன் நானா கேட்டேன். கொடுத்து பழக்கப்பத்திட்டு திடீர்னு நிறுத்திட்டா இப்ப நான் எங்க போறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்லதை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நல்லது கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு சொன்னா, அதோட அருமை பெருமை நிச்சயமா தெரியாது. இலவசமா தானே வருது. அது ஒயின் ஷாப் போனா என்ன, இல்ல வேற ஏதாவது மளிகை கடைக்கு போனா என்ன, இல்ல வேற எங்கேயாவது போனா என்ன, எங்கேயோ இலவசமா வருது, எங்கேயோ போன. அது மாதிரி கடவுள் கொடுக்கக்கூடிய நன்மைகள், கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா, அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு, அதனுடைய தன்மை என்னன்னு அறிய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பப்ப நடுவுல பஸ் போயிட்டே இருக்கும்போது நடுவுல டீ கடைக்கு நிறுத்துற மாதிரி ஒரு பிரேக். பாத்ரூம் போறவங்க போங்க, டீ குடிக்கிற போறவங்க போறாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுத்துருங்க, வண்டி 10 நிமிஷம் நிற்கும், போறவங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக். பயணத்துல ஒரு பிரேக் மாதிரி நம்ம வாழ்க்கை என்கிற பயணத்தில் ஆண்டவர் இந்த சோதனையை ஒரு பிரேக்கா வச்சிருக்கிறார். அடிக்கடி சோதனை வர்றதுனால தான் நம்ம கோயில் குளத்துக்கு போறோம். அப்படிதானே? கஷ்டம் வந்தா தானே கோயிலுக்கு வரோம். கஷ்டம் வந்தாதான் இஷ்டப்பட்டு கோயிலுக்கு வரோம். நல்லதே இருந்தாலும் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு வர்றதே இல்லை. அதனால கஷ்டம்ன்றது நீங்க நினைச்சாலும் நினைக்கிறாலும் கூட தான் இருக்கும். அதனால கஷ்டத்தையே கொடுக்கிறாரே, கடவுள்கிட்ட போக மாட்டேன். கஷ்டத்தையே எனக்கு அனுபவமா கொடுக்கிறாரே, இந்த கடவுள்கிட்ட நான் போக மாட்டேன். என் பிள்ளைக்கு எவ்வளவு வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தையே கொடுக்கலையே, நான் இந்த மாதாவை கும்பிட மாட்டேன், நான் ஆண்டவரை கும்பிட மாட்டேன். தப்பு. ஆண்டவர் ஏதோ ஒரு குறையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஏதோ ஒரு வீக்னஸ், ஏதோ ஒரு மைனஸ் உன் லைஃப்ல இருக்கு, அதை கண்டுபிடி. உங்க மைனஸ் என்னன்னு கண்டுபிடி, உன்னுடைய வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடி, அதை ஸ்ட்ரென்த்தா மாத்துன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த பிரேக் ஜேர்னி நமக்கு கொஞ்சம் இந்த சோதனை காலத்தை கொடுக்கிறார். இந்த சோதனையை அறிகிற போது கடவுள் யார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோதனைன்னு ஒன்று வாழ்க்கையில வரும்போது கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய இருத்தல் என்ன என்பதை அறிய முடியும். அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பல கஷ்டத்திலிருந்து மீட்டெடுத்து வரார். ஆனா மக்கள் அந்த கஷ்டத்தை அவங்க நான் அங்கேயே இருந்திருக்கலாம், அடிமையா இருந்திருக்கலாம், நாயா பேயான்னு கையை காலில் விழுந்தாவது வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டோம், உன் பேச்சை நம்பிட்டு நாங்க இங்க பாலைவனத்துல இருந்து ஒண்ணுமே இல்லையே முணுமுணுத்தார்கள். இயேசு விண்ணக தந்தையினுடைய விருப்பத்துக்கு எதிராக கடவுளுடைய வாக்களிக்கப்பட்ட மக்கள், கடவுளுக்கு பிடித்தமான மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். கடவுள் அதையும் கேட்டார், சகித்து கொண்டார். கடவுளுக்கு எதிராக எழப்பட்ட தவறான செய்திகள் எல்லாம் கடவுள் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டார். ஆனா கடவுள் என்னையா நீ திட்ட, கஷ்டப்படுறியேன்னு போனா போதுன்னு உனக்கு இரக்கம் காட்டி உன்னை கூட்டிட்டு வந்து காணாந்தேசத்துல விட்டா, நீ என்னைய மறந்து வேறு தெய்வத்தை வணங்குற, நீ வேற ஒரு தெய்வத்தை வணங்குற, சிலைகள் வழிபாடு அப்படின்னு சொல்லி தவறான ஒரு சிந்தனை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல
நிறைய இடங்கள்ல நம்ம கத்தோலிக்க திருச்சபையை கார்னர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னது, சிலை வழிபாடுன்னு சொல்றாங்க. நீங்க தைரியமா சொல்லலாம், எது சிலை வழிபாடு? சிலை வழிபாடு எதுங்க? உடனே அதை பார்க்க கூடாது, அது சிலைலாம் இல்லை, தப்பு. சிலை வழிபாடு எது? ஹிந்து கோயிலுக்கு போயிருப்பீங்க தானே, பொய்லாம் சொல்லக்கூடாது, போயிருப்பீங்க, ஏதாவது மந்திரிச்சு விட்டுருப்பீங்க, கயிறு கட்டியிருப்பீங்க. இருக்கிறாங்க நிறைய இந்த சைடில், நானும் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். கழுத்தில் ஜெபமாலையும் இருக்குது, கையில் காமாட்சி அம்மன் கோயில் கயிறும் இருக்குது, இடுப்பில் கருப்பண்ணசாமி தாயத்தும் வச்சுருந்தாங்க. தப்பு. எதுக்கு முக்கியத்துவம் தரீங்க? ஜெபமாலைக்கா இல்லை மற்ற கயிறுகளுக்கா? எதில் இருக்கு உங்க சக்தி? நீ ஜபிக்கிற ஜபத்துல தான் இருக்கு சக்தி. கழுத்தில் போட்டிருக்கிற பாதுகாப்பு கவசம் அந்த ஜெபமாலையில தான் இருக்கு. இந்த கயிறு கட்டிட்டா நல்லது வந்துருமா? இடுப்புல தாயத்து கட்டிட்டா உயிர் போகாதா? போகிறது போகதாங்க செய்யும். கடவுள்கிட்ட நாம போக வேண்டியது மட்டும்தான். அதுதான் எல்லாருடைய அல்டிமேஷன் கோல். அதுதான் எல்லாம் கடைசியான ஒரு இது. அப்போ இந்த மாதிரியான நம்ம நெருக்கடியை கடவுளுக்கு கொடுக்கிறோம். யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? ஆண்டவர் நம்மை வழிநடத்திய, நம்மை உருவாக்குற, நம்மை படைத்த கடவுளுக்கு முக்கியத்துவம் தரோமா? இல்ல பாதியில வந்த மூட நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் தரோமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜபமாலை ஏன் போடுறீங்க, உத்திரியத்தை ஏன் போடுறீங்க? இந்த ஜூலை மாசம்னாலே உத்திரிய மாதம், கார்மேல் மாதோட திருவிழா, உத்திரியத்தை அணிகிறாங்க. இது ஏன்? இதனுடைய பின்புலங்கள் இது. ஜபமாலை அணிவதால் நன்மை, உத்திரியம் அணிவதால் நன்மை. நீங்க மீனாட்சி அம்மன் கோயில், காமாட்சி அம்மன் கோயில் கட்டினா என்ன நன்மைன்னு பைபிள்ல போட்டிருக்கு? கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்க மன பிராந்தி. சரிங்களா? வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாம் உங்க மனசுல இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள். 4 பேரை பார்க்குறோம், 4 பேருக்கும் ஒரே அற்புதம் நடக்குதா? இல்லை. 4 பேருக்கும் ஒரே அதிசயம் நடக்குதா? இல்லை. உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு ஏற்ப அந்த ஆன்மாக்களுக்கு தேவையான அற்புதம் நடக்கும், தேவையான ஆசீர்வாதம் நடக்கும். நீங்க எதை கடவுளிடத்துல கேட்கிறீர்களோ அதை தான் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிறார். பக்கத்து வீட்டுல தேவைக்கு பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பார், உங்க வீட்டு தேவைகளுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான கொடுப்பார். இதைதான் கடவுள் நமக்கு எல்லா சோதனையிலிருந்து கடந்து நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, மீகா இறைவாக்கு நூல் அதிகாரம் 6 இறைவசனம் 8 வாசிக்கிறீங்களா? மீகா 6:8. பைபிள்லாம் எடுத்துட்டு வரலையா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும், அதை தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? ஓ மானிடா, நம்மளை பார்த்து சொல்றாரு, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரே. கடவுள் காட்டி இருக்கிறார். நல்லது என்ன? என்னென்ன காட்டி இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட், நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும். அடுத்தது, உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்ம கிட்ட கேட்கறது 3 விஷயம். செய்ய முடியுமா? முடியாதா? செய்ய முடியுமா? முடியாதா? இப்படி ஆண்டவர் வந்து மிரட்டுவார், முடியுமா முடியாதா, செய்வீர்களா செய்வீர்களா அப்படின்னு கேட்டு கேட்டு நம்ம ஒன்றும் செய்யறது கிடையாது, எல்லாமே தப்பாக தான் போகுது. ஆனால் ஆண்டவர் கேட்குற இந்த 3 விஷயம். முதல்ல, நேர்மையை கடைபிடி. நீ கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கிறாய், நல்ல கத்தோலிக்க திருச்சபை குடும்பத்தில் இருக்கிறாய், அன்னை மரியாளை நம்புகிறாய், சூசையப்பரை நம்புகிறாய், புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறாய், ஆண்டவர் ஒருவரே என்று ஆண்டவரையும் நம்புகிறாய். இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கிற போது நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டியது நேர்மை. ஹானஸ்ட், பி ஹானஸ்ட்னு சொல்லுவாங்க. நேர்மையா இரு, எல்லா ஆசீர்வாதமும் உன் மடி மேல வந்து சேரும். நீ நேர்மையா இரு, நீ கேட்காத விஷயங்கள் கூட ஆண்டவர் உனக்கு நிரப்பி கொடுப்பார். அடுத்ததா, நேர்மையோடு மட்டும் இருந்து நீ விண்ணகத்துக்கு போயிட முடியாது, நேர்மையாய் நீ வாழ்ந்து மோட்சத்துக்கு போயிட முடியாது. அடுத்தது ஒண்ணு கடைபிடிக்கணும். என்னது? இரக்கம் கொள்வதில் நாட்டத்தை. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், இரக்கம் கொள்வது. யாராவது உறக்கம் கொள்றீங்களா? தூங்குறீங்களா? இல்லை,
சரி, ஓகே. முடிச்சிட்டு இருக்கீங்களா? முடிச்சிருங்க. இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும். இன்னைக்கு இது ரொம்ப குறைஞ்சு போச்சு. பூசை டைமுக்கு பூசை முடிக்கல அப்படின்னா கோவம் வருமா? உங்களுக்கு வராது. உங்களுக்கு வராது. வேறு சிலர்லாம் வரும். 1 ஹவர்னா 1 ஹவர் தான் பூசை. ஏன்னா அது ரோபோ பாருங்க, எந்திரன் மாதிரி, ரோபோ மாதிரி, மிஷின் மாதிரி. சுவிட்ச் ஆன் பண்ணால் மோட்ரு, வீட்டில் தண்ணி மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணி 15 நிமிஷத்தில் டேங்க் ரொம்பதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 15 நிமிஷம் தான் அந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி திருப்பலி கிடையாது. அந்த மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடையாது. அந்த மாதிரியான ஆண்டவருடைய பிரசன்னம் டைமுக்கு குறிச்சது கிடையாது. காலங்களை கடந்தவர், கால எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர். இதே பூசையை தான் சின்ன வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கோம். சலிக்குதா? சலிக்காது. திருப்பலியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களால் நிச்சயமாய் சாட்சியாய் நிற்க முடியும். திருப்பலியில தான் அற்புதம் நடக்கும். திருப்பலியில தான் உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். திருப்பலியில தான் உங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கும். திருப்பலியில் தான் ஆண்டவர் தன்னுடைய தியாக செய்த உடலை நமக்கு கொடுப்பதை பெற்றுக்கொள்ள முடியும். வேற எதிலையும் ஆண்டவருடைய வார்த்தையோ, ஆண்டவருடைய திருவிருந்தையோ, திருவுடலையோ வேற எதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. திருப்பலி மட்டும்தான். உலகத்தில் நடக்கிற எல்லா ஜெபத்தையும் விட, ஆராதனை விட, மாதா பக்தியை விட, எல்லா புனிதருடைய பக்தியை விட திருப்பலி தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளெஸிங். திருப்பலியில தான் அற்புதம் நடக்குது. திருப்பலியில தான் அதிசயம் நடக்குது. ஏனெனில் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் இயேசு வார்த்தை வழியாக நமக்கு வருகிறார், உயிரோடு வருகிறார், சுமைகளை சுமந்து வருகிறார், அவர் அதிலே பலியிடப்படுகிறார், பகிர்ந்து கொடுக்கப்படுகிறார். நாம் எல்லாம் மறு கிறிஸ்துவாக வீட்டுக்கு செல்லுகிறோம். இயேசுவை அழைத்து செல்லுகிறோம். இயேசுப்பாவை கூட்டிட்டு போறோம். நிறைய பூசைக்கு நீங்க வந்திருக்கும் போது நீங்க அனுபவத்தை உணர்வீங்க. பல்வேறு சண்டை சச்சரவோடு வீட்டிலேருந்து வருவோம், இல்லை பல்வேறு குழப்பத்தோடு, பல்வேறு தேவையோடு வீட்டிலேருந்து பூசைக்கு வருவோம். வர மாதிரியே நம்ம ரிட்டர்ன் போகிறோமா? வீட்டிலேருந்து நீங்கள் ஒரு மனநிலையில் வரீங்க, ஒரு சண்டையோட சச்சரவோட வரீங்க. பூசை முடிஞ்சு போகும்போது அதே மனநிலையில் தான் போகிறீங்களா? இல்லை. எப்படி போகிறீங்க? எப்படி போகிறீங்க? சந்தோஷமாக போகிறீங்க. சொல்கிறது உண்மையாக இருந்தால் அது ஆசீர்வாதம். ஏன்னா நான் சென்னையில் நங்கநல்லூர் ஏரியா, மடிப்பாக்கம் பக்கத்தில் எங்கள் ஏரியாலாம் தண்ணி பற்றாக்குறை. சரியா? வாரத்துக்கு அது கரெக்டாக பூசை வைக்கிற டைமில் தான் தண்ணி விடுவாங்க குழாயில். கார்பரேஷன் பொது குழாய் தண்ணி வந்து அத்தனை மணிக்கு தான் வரும். சென்னை சிட்டியிலலாம் வாரத்தில் 2 நாள் 1 நாள் அப்படி தான் தண்ணிலாம் வரும். என்ன பண்ணும், எங்கள் அம்மாலாம் 3 மணி 2:30 மணி 3 மணிக்கெலாம் முடிச்சு தண்ணி வரத்துக்கு முன்னாடி டியூப்பு போட்டு உழிஞ்சு அந்த மாதிரி குடி தண்ணீர்லாம் பிடிச்ச இது உண்டு. லைன் வைப்பாங்க, குடத்தை வந்து லைன் வைப்பாங்க. என் குடம் முன்னாடி, என் குடம் 2வது, என் குடம் 3வதுன்னு சொல்லி இவங்க குடும்பம் முன்னாடி அது மாதிரி ஃபேமிலி குடத்தை இனிஷியல் போட்டு குடத்தை ஃபஸ்ட்டு 2 3ன்னு வச்சுருவாங்க. ஆனால் இது சண்டை போடணுன்னு ஒரு குரூப் வருவாங்க. ஒரு சில லேடிஸ்லாம் இருக்கிறாங்க, சென்னையில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வருவாங்க லேடிஸ், நான் சொல்கிறது லேடிஸ், ஜென்ஸ் கூட கிடையாது, லேடிஸ். ஆம்பளை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அப்படி வருவாங்க, ஒவ்வொரு குடத்தையும் ஃபுட்பால் ஆடுவாங்க. எடுங்கடி குடத்தை அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சுட்டு போவாங்க. எங்கள் அம்மாலாம் அவ்வளோ சண்டையே போட மாட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எங்கள் அப்பா மிலிட்ரின்றதுனால எங்கள் அம்மா பேரே மிலிட்ரிக்காரம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மிலிட்ரிக்காரம்மா, உனக்கு நியாயம் இருந்தால் கரெக்டாக 2 குடத்தை பிடிச்சிட்டு விட்டுட்டு போ அப்படின்வாங்க. சரி, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அப்படியே ஒரு 4 குடமோ 5 குடமோ தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த சண்டை நடக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஜோஸ் வெளியில் நிற்காத, வீட்டுக்குள்ளே போகணும். அவ்வளோ அர்ச்சிஷ்ட வார்த்தைகளை பேசுவாங்க. அவ்வளோ அர்ச்சிஷ்ட வார்த்தையில் பேசுவாங்க. ஏன்னா நான் கெட்டு போயிடுவேன். இருக்கிற பிள்ளைங்க கெடுறது யாரால? இவங்களால தான். எல்லாரும் தாய் குலங்களால் தான். சரியா? வீட்டில் கணவன் பேசினாலும் வெளியில் இவங்க பயங்கரம் பேசுவாங்க. அதனால் சண்டை நடந்தாலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் சண்டைனால வீட்டுக்குள்ளே தள்ளி கதவு சாத்திடுவாங்க. எங்கள் அக்காவெல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து கதவை அடைச்சிடுவாங்க. வெளியில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. சண்டை முடிஞ்ச உடனே தான் கதவை திறந்து விடுவாங்க, வெளியே வருவோம். இப்படி எல்லாம் இருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இப்படி அல்ல. நாம் எதை வரிசைப்படுத்தி இருக்கிறோம், நம்ம எதை ஆசீர்வாதத்தோடு எடுத்திருக்கிறோம். ஒரு சில நேரத்தில் நம்ம திருப்பலிக்கு போகும்போது சண்டையோடு போயிருப்போம். நான்லாம் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறப்போ டிகிரி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃபாதருக்கு சேர்ந்தேன். செங்கல்பட்டு மறை மாவட்டத்துக்கு லோயலா கல்லூரியில் டிகிரி பட்ட படிப்பு படித்து முடிச்சு தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு பயங்கர கோவம் வரும். யாராவது என்னை ஏதாவது சொல்லிட்டா ஃபஸ்ட்டு அடி, அப்புறம்தான் அமைதியாக பேசும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடிச்சிருவேன்.
அது எங்கள் அப்பா வந்தாலும் சரின்னு எங்கள் அப்பாவையும் அடிச்சிட்டேன் ஒரு தடவை, கோபத்தில் அடிச்சிட்டேன். அடித்தது இல்லாமல் எங்கள் அப்பா என்னையும் பிடிச்சி அடிச்சிட்டார், பயங்கரமாக அடிச்சிட்டார். ஸ்கூல்லலாம் பசங்களோட அட்டாக் போட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி காலை போட்டு அட்டாக் பண்ணி கீழே தள்ளி ரொம்ப உச்சகட்டமான கோவம் என்னதுன்னா, சைக்கிள் டியூப்பில் அப்போல்லாம் சைக்கிளில் தண்ணி குடம் எடுத்துகிட்டு போவோம். சைக்கிள் குடத்தில் சைக்கிளில் குடம் 2 குடம் கட்டி டியூப் வச்சு மாட்டி 3 குடமாக எடுத்துகிட்டு போவோம். அந்த டியூப் என்னோடய சைக்கிள் கேரியரில் வச்சுருந்தேன். திடீர்னு கோவம் வந்துச்சு, எங்கேன்னு வந்தில்ல. அன்னைக்கு பிஷப் மாசு என்னுடைய பங்கில் தியான பாட்டு நான் தான், வேறு யாரும் சிங்கர்ஸ் கம்மி தான். வயசானவங்க நான் மட்டும்தான் மேல் சிங்கர், மற்றவங்க எல்லாமே கேர்ள்ஸ் தான். அதனால் அந்த தியான பாட்டு லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தியான பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். கரெக்டாக சண்டே எங்கள் அப்பா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணார். ஸோ ட்ரிங்க்ஸில் காசு கேட்டு என்கிட்ட இது பண்ணார், நான் பூசைக்கு போகிறேன்ப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. என்ன பண்ணார், திடீர்னுட்டு சும்மா விளையாடினார், கத்தி எடுத்து வச்சு மிரட்டினார். காசை கொடுக்கல கத்தியால் குத்திடுவேன் அப்படின்னு. யார்? எங்கள் அப்பா என்கிட்ட கத்தியில் தொண்டையில் வச்சார். நான் டீ போட்டுட்டு இருந்தேன் காலையில், எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சிட்டு தான் நான் கிச்சனில் டீ போட்டுட்டு இருந்தேன். கிச்சனில் போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு சின்ன சந்து மாட்டிக்கிட்டேன். என்னால் தப்பிச்சு வர முடியல. என்னை விடுப்பா நானே ஷேக் பண்ணி கத்தியில் நானே தொண்டையில் லேசாக கிழிச்சிருச்சு. தொட்டு பார்த்தா ரத்தம். திடீர்னு பயங்கர கோவம் வந்துச்சு. ஏன் தொண்டையை அறுத்துட்டேன்னு சொல்லி பிடிச்சி ஒரு தள்ளி அட்டாக் மாதிரி போட்டு அப்படியே சைக்கிள் டியூப் எடுத்து எங்கள் அப்பா தொண்டையில் இருக்கிட்டேன். உச்சி கொட்டாங்க. பயம், எனக்கு கோபத்தில் சினத்தை பற்றி தான் சொல்ல வரேன். அந்த கோபம் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்பா தானே அப்படின்னு பண்ண முடியல. எங்கள் அப்பாவுக்கு இருக்குன்னு மயக்கடிச்சு மயக்கத்தில் விழுந்துட்டார். எங்கள் அம்மா தண்ணி பிடிச்சிட்டு வந்தாங்க, என்னடாச்சு அப்படின்னு. எனக்கு உதறது, கையெல்லாம் உதறது. எங்கள் அப்பா எந்திரிக்கல, கை காலெல்லாம் அசையலை. என் கை காலெல்லாம் உதறது. என்ன ஆச்சு அப்படின்னு. இங்கே பாருமா, இந்த ஆள் என் கழுத்தை அறுத்துட்டாரு அப்படின்னு சொன்னேன். இந்த ஆள் அழுத்துட்டாரு அப்படின்னு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, ரத்தத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா குடத்தாலே 2 இடி அடித்தாங்க. அசையலை, எனக்கு சொல்லலை. நான் இது மாதிரி சைக்கிள் டியூப் போட்டு முறுக்குனது எங்கள் அம்மா கிட்ட சொல்லலை. அப்புறமா என்னடா இந்த ஆள் அசையலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க. நான் இந்த ஆளை கழுத்தை பிடிச்சி முறுக்கிட்டேம்மா, கழுத்தில் டியூப்பை போட்டு இருக்குனேன் சைக்கிள் டியூப்பில். எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு ஒன்று. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சில் தண்ணியெல்லாம் ஒரு குடம் தண்ணியை ஊற்றி இது பண்ணால் எந்திரிச்சார். எனக்கா பூசைக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். பூசைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடாம பூசைக்கு போயிட்டேன். பூசைக்கு போய் முடிச்சு தியான பாட்டு பாடுறேன். எது ஆண்டவரை நான் போற்றிடுவேன் அந்த பாட்டை பாடினேன். பாடும்போதே கண்ணில் தண்ணி. தப்பு பண்ணிட்டேனே. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். எப்போ கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என் கோவம் எவ்வளோ தப்பு, நான் எவ்வளோ கோவப்பட்டிருக்கிறேன். என்னோடய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் எங்கள் அப்பா மேலே கை வச்சிருக்க மாட்டேன். எங்கள் அப்பா தானே அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பாசத்தை அதை நான் முன்னாடி வைக்கலை. கடைசியில் அதை எழுந்தேற்ற நேரத்துலலாம் என்னால் நன்மையை வாங்கலை. இன்னைக்கு பிஷப் மாசு எழுந்தேட அப்பத்தை உயர்த்தி காட்டுறாங்க, தேம்பி அழுகுறேன். என் முகத்தில் கச்சி வச்சுட்டு இப்படியே அழுகுறேன். எல்லாரும் என்னாச்சு ஜோசப் தான். ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி, பூசெல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டில் போனால் நமக்கு இன்னொரு பூசை இருக்குது, எப்படி அப்பாவுக்கு நல்லா நினைவு வந்திருக்கும், நம்மளை போய் இன்னொரு அடி இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் பாட்டு டைரி பைபிள்லாம் எடுத்துகிட்டு போய் நின்று எங்கள் அப்பா வீட்டுக்கு நுழையாமல் வெளியில் வாசல்லே கால் நீட்டி போட்டு ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருந்தார். எங்கள் அம்மா எப்பயும் இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னிலாம் வச்சுட்டு வாடா சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அடிப்பாருமா அப்படின்னு. அவர் அடிக்க மாட்டார், வாடா அப்படின்னு. இல்லைம்மா. எங்கள் அப்பா அப்படியே உட்காந்துட்டு மிலிட்ரியில் இப்படியே தான் இருப்பார், பிடிச்சிருவார். எங்கள் அப்பா எப்படின்னா சைலண்ட்டாக இருப்பார், புலி மாதிரி அப்படி பதுங்கி டப்புன்னு பிடிச்சிருவார். கழுத்தை பிடிப்பார், இல்லை முடிய பிடிப்பி எதாவது பண்ணுவார். சரி, நம்மக்கிட்ட இன்றைக்கி எதாவது மாட்ட போகிறோன்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு வீட்டுக்கு வாசலே நிற்கிறேன். அப்புறம் அம்மா சொன்ன கண்ணை காமிச்சிட்டு, அவர் மயக்கத்தில் இருக்கார் வா அப்படின்னா. போய் நின்று வாசலை தாண்டோடனே அப்பா அப்படின்னு என்னை அப்பான்னு கூப்பிட்டாரு. எங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட்ட உடனே எனக்கு கைக்கெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அடி இன்னைக்கு பிடிச்சிட போறாரு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு கேட்டார். எனக்கு தண்ணி கேட்டோடனே என்னால் முடியலை. அப்புறமா ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா தண்ணியை குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அப்படியே ரத்தமாக வாந்தி எடுத்தார். இது ஷேக் இங்கே கிராக் மாதிரி விட்டுருச்சு தொண்டையில். இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் சொல்லுவாங்களே, இந்த சங்கு லைட்டாக கிராக் விட்டுருச்சு. ரத்தத்தை பார்த்தோன்னே என்னால் அழுதையும் எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழுதேன். என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா காலில் விழுந்து நினச்சி, இல்லைப்பா எனக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், எங்கள் அப்பாவுக்கு அடித்ததே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அடித்ததே எங்கள் அப்பாவுக்கு ஞாபகம் இல்லை, நான் மயக்கடிச்சு விழுந்துட்டேன்ப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கேன்னு சொன்னோடனே எனக்கு இன்னும் தாங்க முடியல. பிரியமானவர்களே, இதுதான் கோபத்தை நம்ம கையாளலை அப்படின்னு சொன்னால் எந்த ரேஞ்சுக்கு போவோம்? நம்ம கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, செல்ஃப் கண்ட்ரோல், உங்கள் சுய கட்டுப்பாடு, நாவடக்கம், உங்களுடைய ஆங்கர் கண்ட்ரோல், இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே எதுக்கு அடியில் வந்துடும்? சோதனைக்கு நடுவில் வரும்.
இந்த சோதனைகளை நான் சொல்லுகிற போது இதெல்லாம் ஒரு சோதனை, பாசத்துக்கு எதிரான ஒரு சோதனை, ஒரு அன்புக்கு எதிரான ஒரு சோதனை. இதே நான் சோதனையை எப்படி வென்றேன் அப்படின்னு சொன்னா, எப்ப செமினரிக்குள்ள நுழைஞ்சனோ ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கிஃப்ட், ஆண்டவரே நான் நல்ல ஃபாதர் ஆகணும். நான் ஃபாதர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அமைதியான ஒரு குணத்தை கொடுங்க, நான் கோபமே படக்கூடாதுன்னு கேட்டு 2008 நான் குருமடத்தில் சேர்ந்து கடவுள்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ரெக்வஸ்ட் இன்டென்ஷன், என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்டே கடவுள்கிட்ட கேட்ட கிஃப்ட் இதுதான், கோபமே படக்கூடாது சொல்லி. அன்னைக்கு விட்டது தான் எனக்கு 2008 என்னை விட்டு போன கோப குணம் இன்னைக்கு வரைக்கும் என்னை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்கேன். கோபம் வரும் ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேன், கோபம் வரும் அதை வெளியே காட்ட மாட்டேன். இந்த அளவுக்கு கொலை செய்கிற அளவுக்கு, தொண்டை பிடிச்சி நசுக்கிற அளவுக்குலாம் இப்பெல்லாம் கோபம் வரதில்லை. எவ்வளவோ அவமானம் வாங்கியாச்சு, உப்பெல்லாம் குறைச்சி தான் சாப்பிட்றோம். உப்புலாம் அதிகமாக போட்டால் ரோஷம் வந்துடும் சொல்லுவாங்க, உப்பு குறைச்சி தான் சாப்பிட்றோம், அதனால ரோஷம் வராது. கடவுளுக்கு முன்னாடி எவ்வளவோ அவமானத்தை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர், எவ்வளவோ அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் நினச்சி பார்த்துருந்தாருன்னா கடவுள் நிச்சயமா ஒரு மனித ரூபத்தில் பழி வாங்கி இருக்கலாம். ஒரு மனுஷனா தன்னை நினைச்சிருந்தாருன்னா அதுக்கு பழி வாங்கியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி பயணத்துல அவமானங்களை சந்தித்தார். நிந்தை, எத்தனையோ பேர் அவரை கேலி செஞ்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஏன் சிலுவையில அறையும் போது கூட அவரை கேவலமா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் தன் உயிர் போகக்கூடிய அந்த கடைசி நிமிஷத்துல நமக்கு கடைசியா கொடுத்த முதல் வாழ்வின் பாடம், மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க சொல்லி ஆண்டவர் அந்த மனிதனுடைய எண்ணங்களை அறிகிறார், மனிதனுடைய சினத்தை கணக்கிட்டு பார்க்கிறார், மனிதனுடைய எண்ணங்களை ஆராய்ந்து அறிகிறார், மனிதனுடைய வாழ்வின் திட்டங்களை கடவுள் திட்டமிட்டு காட்டுகிறார். இதுல நாம தான் கடவுளுக்கான இடத்தை கொடுக்காம, கடவுள் நம்ம கூட பேசுறதுக்கான அமைதியான ஸ்பேஸ், அமைதியான ஒரு இடம் கொடுக்காம, கடவுள் என்ன சொல்ல வராருன்னே தெரிஞ்சுக்காம, கடவுள் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரிஞ்சுக்காம நாம தான் வாழ்க்கையின் நேரங்களை, நிமிஷங்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிற இரண்டாவது வரம் என்னது, இரண்டாவது கிஃப்ட் நம்ம கிட்ட கேட்கறதுன்னா, இரக்கத்தை காட்டுவதில் நாட்டத்தையும் இருக்க வேண்டும். அதுக்கு அப்புறம் என்ன சொல்ற, உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடும் நடந்து கொள்வதை தான் ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சி அப்படின்னா என்ன, இதுதான் கடவுளா? ஒவ்வொரு மனைவிக்கும் அவங்க கணவர் கடவுள், ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் கடவுள், ஒவ்வொருடைய பிள்ளைகள் படிக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கடவுள். இப்படி கடவுள் தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா, கணவன், மனைவியும் தான். கணவருக்கு மனைவி ஒரு கடவுள், ஒரு இறைவி, கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கடவுள். அவங்க அடிமை, எங்களோட மிஷன் அல்ல. கணவனுக்கு இணையாக அந்த மனைவியும், மனைவிக்கு துணையாக கணவரையும் கொடுத்திருக்கிறார் என்றால் இருவருமே கடவுள். நான் இப்போ போன சனிக்கிழமை ஒரு 60வது கல்யாணம், அதாவது பவள விழா, டைமண்ட் ஜூப்ளி பூசைக்கு போயிருந்தேன். பிரியமானவர்களே, அந்த அம்மா இன்னுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நடுக்கம். அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா அவருடைய ஒரு பார்வை பார்த்தாலே தலை கீழே போட்டுருவாங்க. அவங்க ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் இப்படி திரும்பி ஒரு லுக்கு தான் விடுவார், முறைப்பார். இந்த வயசுலையும் 75 வயசு ஆகுது அந்த அம்மாக்கு, இன்னமும் அவர் ஏதாவது சொன்னார்தான் சரி சரிங்க சாமி அப்படின்வாங்க. அவங்க வீட்டுக்காரரை பார்த்து சரிங்க சாமி அப்படின்வாங்க. அப்போ அந்த அளவுக்கு பதிபக்தி, இது தப்பா சொல்ல வரல, பதிபக்தி. கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பார், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பார். கணவன் என்கிற கடவுள் குடும்பத்தை பார்த்துப்பார், மனைவி என்கிற கடவுள் பிள்ளைகளை பார்த்துப்பார், குடும்பத்தை வழிநடத்துவார். பெற்றோர்கள் என்கிற கடவுள் பிள்ளைகளை பார்த்துவார், பிள்ளைகள் மாணவர்கள் என்கிற குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் என்கிற கடவுள் பார்த்துப்பார். இப்படி கடவுள் தன்னுடைய ஸ்தானத்தை எத்தனையோ பேருக்கு விட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கடவுளுக்கு முன்னிலையில் நாம் தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கணும். கணவன் மனைவிக்கு தாழ்ச்சியோடு செயல்படுங்க, மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு தாழ்ச்சியோடு செயல்படுங்க. அதுதான் உங்களை வாழ்வை உயர்த்தும், இந்த மண்ணக வாழ்விலிருந்து விண்ணக வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு உயர்த்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, யாக்கோபு திருமுகம் எடுத்துக்கோங்க. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம்
அதில் 1வது அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு. என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு நீங்கள் உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இதை தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், தொடக்கத்தில் இதை சொன்னேன். பல்வேறு வகையில் சோதனைகள் வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்க சொல்றாரு? மகிழ்ச்சியா இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா சோதனை வரும், அது பாட்டுக்கு போகும். சோதனை வரும், அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு அதால முடியாதப்ப போயிடும். அப்ப மகிழ்ச்சி ஒன்றுதான் உங்களுக்கு ஆயுதம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி ஒன்றுதான் உங்களுக்கு ஆயுதம். அதுக்காக வீட்டுக்காரர் திட்டும் போது அவருக்கு முன்னாடி வெறுப்பு வர மாதிரி சிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு வாங்குற அடி உதைக்கி நான் பொறுப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால துன்பம் வரும்போது ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மகிழ்ச்சியா இருக்கணும்னு கருத்துல சொல்றாங்க. அப்படின்னு துன்பத்தை ஏதாவது மாமியார் என்கிற துன்பம், மாமனார் என்கிற துன்பம், மருமகள் என்கிற துன்பம் இதெல்லாம் எதிர்க்க வரும்போது அப்படி சிரிச்சு வெறுப்பேத்திராதீங்க. இது ஆண்டவர் சொல்றது, எல்லா சோதனையும் உங்களை பின்தொடரும், எல்லா சோதனையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், எல்லா சோதனையும் உங்க சந்தோஷத்தை கெடுக்கும், எல்லா சோதனையும் உங்க நிம்மதியை கெடுக்கும். ஆனா இந்த சோதனை எதெல்லாம் கெடுக்க நினைக்கிறதோ அது கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு மேல படிங்க. 3வது வசனம். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது தெரியுமா? தெரியும், உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமா? உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும். இதுதான். நல்லா பூசைக்கு வருவோம், நல்லா ஜெபிப்போம், குடும்பமா ஜெபிப்போம், எல்லா நேரங்களிலும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஞான காரியங்களையும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் யாருக்காவது என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருவோம். இதுதான் நம்ம நம்பிக்கை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இத்தகைய நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் சோதனை வருகிற போது, ஆண்டவரே நான் நல்லா செஞ்சனே, கோயிலுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சனே, ஏழைகளுக்கு இவ்வளோ உணவு கொடுத்தனே, இவ்வளோ பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இவ்வளோ பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு கஷ்டத்தை மட்டும் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டுறவே கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, உன் மனசுக்கு ஒரு உறுதி தேவை, உனக்கு மன உறுதி தேவை. உனக்கு மன உறுதி தேவை அப்படின்னு நம்பினா உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாய் புடமிடப்படும், உன்னுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும். உன்னுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகிற போதுதான் உனக்கு மன உறுதி உண்டாகும். இதுக்கு எடுத்துக்காட்டு யார சொல்லலாம்? நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்தது யாரு? யோபு. அப்புறம் பாபிலோனாவா? சரி, ஓகே, ஆபிரகாம். வேற? நான் புதிய ஏற்பாட்டிலே வரேன், நீங்க ரொம்ப பழசுல பார்க்காத. நான் புதிய ஏற்பாட்டில் யாரை சொல்லலாம்? யாரையாவது சொல்லுங்க சாமி, சீக்கிரம் முடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாதி பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது, எது கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. சொல்லுங்க, யாரு? இயேசு மனிதனாகவும் இருந்தார், கடவுள் தன்மையும் விளங்கி இருந்தார். மனிதனாய் விளங்கிய அவருக்கு சோதனை வரும்போது அழுதார். தந்தையே, இந்த துன்ப கிண்ணத்தை என்கிட்ட இருந்து அகற்றுங்க, இது என்னால சந்திக்க முடியாது, இந்த வேதனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பயந்தார், நடுங்கினார். நம்பிக்கை, இயேசுவின் நம்பிக்கை தந்தையிடத்திலே சென்றது. அந்த நம்பிக்கை சோதனைக்கு உட்பட்டது. அந்த நம்பிக்கை அவருக்கு பயத்தை கொடுத்தது. ஆனாலும் கடவுள் மீது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்றார். இது கடவுளுடைய திட்டம்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்பா விரும்புறாருன்னு சொல்லி ஏசப்பாக்கு கண்டிப்பா தெரியும். ஆனாலும் அந்த நம்பிக்கைக்கு இயேசு பயந்திருந்தாலும், மனித வடிவில் விளங்கியிருந்தாலும், மனித பலவீனத்தில் அவர் சொன்ன வார்த்தை, இந்த துன்ப கிண்ணத்தை என்னை விட்டு அகலட்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்த உடனே அந்த நம்பிக்கை சோதிக்கப்படுகிற போது மன உறுதியை பெற்று இன்னொரு வார்த்தை சொல்றாரு,
என் விருப்பப்படி அல்ல, ஆனாலும் உமது விருப்பப்படி, உங்களுடைய விருப்பப்படி நடக்கட்டும் சொல்லி விண்ணக தந்தையிடையே ஒப்படைக்கிறார். அப்ப விண்ணக தந்தை என்ன பண்ண, உடனே துஷ் அப்படின்னு நீங்கிச்சா? இல்லை. என்ன பண்றாரு? அமைதியா இருந்தார். விண்ணக தந்தை அவருக்கு பதில் சொல்லல, அமைதியா இருந்தாரு. இது நடக்கதான் வேண்டும், நீ சிலுவை சுமக்கதான் வேண்டும், நீ ரத்தம் சிந்ததான் வேண்டும், சிலுவையில் உன் உயிர் போக வேண்டும், ஆனாலும் உனக்கான மாற்றுக்குரிய உயிர் தெழுதலை 3ஆம் நாளில் நான் உனக்கு வழங்குகிறேன் சொல்லி மன உறுதியினால் இயேசு தன்னுடைய சாவை 3 முறை அறிவித்திருந்தாலும் 3 நாளில் இந்த கோவிலை கட்டி எழுப்புவேன்னு சொல்லி அவருடைய நம்பிக்கையின் வார்த்தை, இயேசு இறந்த பிறகு 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம அதனால தான் வேற புனிதர்கள் மாதா யாரையுமே பார்க்கறது, நம்ம ஆண்டவரை மட்டுமே பார்த்தா போதும். அவர் கடவுள் தன்மையும் இருக்கு, மனித தன்மையும் இருக்கு. அதனால நம்மளுடைய வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும், நம்முடைய வலிகள் என்னன்னு என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் கடவுள் தன்மை கொண்டு நமக்காக பரிந்து பேசி நமக்கு விடுதலையை, பாவ மன்னிப்பை பெற்றுத் தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நல்ல பாவ சங்கீதனம் செய்து கவுன்சிலிங்கோடு சேர்ந்து பாவசனம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஃபாதர் அருட்தந்தையர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே தயவு செய்து நல்ல பாவ சங்கீர்த்தனத்தை மேற்கொண்டு ஒப்புரும் அருட்சாதனத்தை மேற்கொண்டு திருப்பலியிலே நற்கருணையை பெற்றுச் சொல்ல அன்போடு கேட்டும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நற்கருணை உள் வருகிற போது ஒரு அற்புதம் நடக்கும். எப்போதுன்னா, நல்ல ஒளிவு மறைவில்லாத பாவ சங்கீர்த்தனம் செய்த அன்னைக்கு, ஒளிவு மறைவில்லாத நல்ல தூய பாவ சங்கீர்த்தனம், பாவ அறிக்கை மேற்கொண்ட நாளில் மேற்கொள்ளக்கூடிய, சந்திக்கக்கூடிய, பங்கேற்கக்கூடிய திருப்பலியில் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக, உங்களுக்கு வரக்கூடிய நற்கருணையின் வழியாக அற்புதம், அதிசயம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் உண்மை அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாது. மாதாக்கு யாராவது காட்சி கொடுத்துருக்கீங்களா? காட்சி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? மாதாக்கு யாராவது அன்னை மரியாள் காட்சி யாராவது பார்த்துருக்கீங்களா கண்ணால்? மாதாவுடைய காட்சி, ஆண்டவருடைய காட்சி. ஆண்டவர் இருக்காரா தெரியுமா? இருக்கார். எதில் இருக்கார்? இங்கே இருக்காரா? நற்கருணையில் இருக்கார். நற்கருணையில் இருக்கார். அதற்கான சாட்சி தான், நான் எவிடன்ஸோடு தான் சொல்கிறேன். இது ஏன்னா, இது 2016 டீக்கனாக இருந்தேன், சரிங்களா? 2016 திருத்தொண்டராக பூனாவில் பாப்பிரை குருமடத்தில் படிச்சிருந்தேன். அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு வாரம் கீபோர்டு வாசித்து பாட்டை சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பணிகள் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஆர்டினேஷன் 2017 குருப்பட்டம் பெறும்போது ஏப்ரல் மாதம் 29 என்னுடைய குருப்பட்ட நாள். மார்ச் எண்டில் என்னுடைய ஆர்டினேஷன் பத்திரிக்கை ரெடியாகி வந்துச்சு. எனக்கு மறை மாவட்டத்தில் என்ன அவ்வளோ மக்கள் தெரியாது, இருந்தாலும் பூனாவில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஆர்டினேஷன் பத்திரிக்கை கொடுத்து, அவங்க வருவாங்களோ வரலையோ, பழகினதுக்காக பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போய் பத்திரிக்கை வச்சேன். பத்திரிக்கை வைக்கும்போது தான் தெகுரோட் அப்படின்னு ஒரு பாரிஷில் ஒரு அக்கா, திருநெல்வேலிக்காரங்க, அவங்கள சந்திக்கும் போது, பிரதர் ரொம்ப மாதா ரொம்ப அழகாக போர்ச்சுகல் நாட்டிலேருந்து ஒரு மாதா கொண்டு வந்திருக்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக போய் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாதாவை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சார், மாதா பைத்தியம் அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு, அதனால் மாதாவை பற்றி சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே மணி 8 ஆகிடுச்சு. பூனேலெல்லாம் 8 மணி ஆனால் சர்ச் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 8:30 எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கேட்டையே பூட்டிடுவாங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போனேன். ஃபாதர் கதவெல்லாம் பூட்டிட்டு மக்களோட ஒரு 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஃபாதர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்தேன். ஃபாதர் ஆர்டினேஷனுக்கு வந்துருங்க ஃபாதர்னா. வர முடியாது, ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஃபாதர் அப்படின்ட்டு. என்னப்பா அப்படின்னா, ஃபாதர் எனக்கு 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, டைம் இருக்குது, ஏதோ மாதா ஃபாரின்லேருந்து வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, ஃபாதர் நீ போய் பார்ப்பன்ட்டு கோயில் சாவியை கொடுத்தார். போய் திறந்து பார்க்குறேன், டிம்மான ஒரு ஃபோக்கஸில் மாதா ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இந்த மாதா தான் வச்சுருந்தாங்க. மாதா தான் வச்சுருந்தாங்க. இந்த மாதா சிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு சாதாரணமாக தான் இருந்தாங்க, ஆனால் முகம் அழகாக இருந்தது. அப்படியே இந்த கண்ணெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. சுரூபத்தில் நான் பார்க்கும்போது, நான் சிலை வழிபாட்டுக்காக சொல்ல வரேன், இது உண்மையிலேயே சிலை வழிபாடு இல்லை. நம்மளுடைய அன்னை புனிதர்கள், மாதாவுடைய சுரூபங்கள், ஆண்டவருடைய சுரூபம், இதெல்லாம் சிலை வழிபாடு கிடையாது. இது ஆண்டவருடைய வல்லமையுடைய செயல் இந்த சுரூபத்தில் இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ நான் மாதாவை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஃபோனில் பேட்ரி 8% தான் இருக்குது. 8% இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் அப்புறம் பண்ணிக்கலாம்,
மாதா ஃபோட்டோ எடுத்துடலாம் அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தேன். 2% தான் பேட்ரி குறைஞ்சிச்சு. 2% குறைஞ்சி கடைசியில் 4% தான் இருக்குது பேட்டரியில். சரி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாதாவை தொட்டு 2 ஸ்னாப் எடுத்தேன். சிரிக்கலாம் இல்லை, சாதாரணமாக இருந்தாங்க. 3ஆவது ஸ்னாப் சும்மா ஜூம் பண்ணி எடுத்தேன். ஜூம் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் வித்தியாசம், லிப்ஸ்டிக்கும் கண்முடியும் தனியாக தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவில் லிப்ஸ்டிக் தெரில, கண்முடி இந்த ஹைலைட் தெரில. சரின்னு சொல்லிட்டு மாதாவை தொட்டு இந்த கன்னத்தை பிடிச்சி இந்த தாடையை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்து அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாதா சுரத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு கன்னத்தை கிஸ் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு என்னுடைய ஆர்டினேஷன் பத்திரிக்கையை மாதாவோட காலில் வச்சுட்டு திரும்பி பேக்கை மாட்டிட்டு தான் செல்ஃபி எடுக்கிறேன். ஏன்னா பேட்டரி குறைஞ்சிட்டே போகுது. மாதாவோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாதா பின்னாடி வச்சு எடுக்கிறேன். மாதா முகம் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி வெக்கப்பட்டு பெண்ட் ஆகிடுச்சு, இப்படி குனிஞ்சிருச்சு. சரி என்ன அது சரியாக வரலைன்னு சொல்லிட்டு கை உதறுது. சரி மாதா அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறேன். முகம் வந்து அப்படியே 3 புறா மாதிரி ஒரு 3 கோடு இது இருந்தது. ஸோ மாதா முகம் தெரியல, உருவெல்லாம் நல்லா தெரியுது, என்ன பண்ணுறது சொல்லிட்டு சரி அப்புறமா டெலீட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபாதர் உள்ளே வந்துட்டார். என்னப்பா பண்ணுறேன்? இல்லை என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல, கையெல்லாம் உதறுது அப்படின்னு. நம்ம மாதாவை தொட்டு அடுத்த செகண்ட்ல தான் கை உதற ஆரம்பிச்சது. நான் நினச்சேன் பசியில் உதறது போல் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நான் நின்றுட்டு இருந்தேன். ஃபாதர் பேக்கை கைட்டு வைப்பான், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறார். அப்போ ஃபாதர் ஒரு புதுமை சொன்னார். இந்த மாதா சாதாரண மாதா இல்லை, ஃபாத்திமா மாதாவுடைய சுரூபத்தை பார்த்து சாதாரண மாதா இல்லை. நேற்று ஒரு அம்மா ஐசியூவில் அவங்க ஹஸ்பண்டுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதாவை நம்பி வந்து 53 மணி ஜெபமாலையை செபித்து இந்த ஜெபமாலையை செபித்து அந்த அம்மா மாதா கண்ணை திறந்து பார்க்குறாங்களா, மாதா கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு மட்டும், அந்த அம்மாவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது மாதா கண்ணிலேருந்து தண்ணி சாரையாக தண்ணி வர்றது, கண்ணும் சிகப்பாக மாறி தண்ணி வர்றதை அந்த அம்மா பார்த்துட்டு ஃபாதர் பங்கு அலுவலகத்தில் ஆஃபீஸில் உட்காந்துதான் போய் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்குள்ளே ஃபாதர் வந்து பார்க்குறாரு, எங்கம்மா தண்ணி வரலையே அப்படின்னா. இல்லை ஃபாதர் இவ்வளோ நேரம் கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஃபாதர் அப்படின்னா. சரி ஆனால் ப்ரௌனாக இருந்த கண் வந்து சிகப்பாக மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஃபாதர் அதை பார்த்தார். அப்போ இந்த மாதாவோட கண்ணில் தான் ஏதோ புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னை நிற்க வச்சு மாதா பார்த்து நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னு நானும் அங்கே பார்க்கல, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்தேன், காலையில் சார்ஜ் போட்டேன். காலையில் என்ன பண்ணுறேன், மொபைல் ஆன் பண்ணுறேன், மெமரி ஃபுல் வருது. புது மொபைலில் ஒரு 10 ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன், மெமரி ஃபுல் வருது. இது மெமரி கார்டெலாம் இருக்குது, இருந்தாலும் என்னடா இது, சரி அந்த சரியாக வராத ஃபோட்டோலாம் டெலீட் பண்ணலான்னு எடுக்கிறேன். சிரிக்காத முகத்தில் இருக்க ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த முகத்தில் கோடு வந்த ஃபோட்டோ தேடி பார்க்குறேன், கோடை காணும், கோடு மறைஞ்சு உதடு சிரிச்சு கண்ணு முடியும், இந்த கண்ணு கீழே மடிப்பெல்லாம் வந்து ஒரு மாதா ரொம்ப ஒரு 5 செகண்ட் தான் இருக்கும், ஒரு ரொம்ப அதிகமான நேரம்லாம் இல்லை. மாதா கிட்ட பேசின அடுத்த செகண்ட் இந்த ஒரு சேஞ்ச் வந்துச்சு. இதுக்கு எனக்கு புரியல. 2017 ஃபாதர் ஆன 2019 தஞ்சாவூர் ரோசி சிஸ்டர் 5 காயம் சிஸ்டர் பார்க்க போனேன். அப்போ சிஸ்டர்கிட்ட கேட்டு எனக்கு ரொம்ப 2 வருஷமாக மைண்டில் குழப்பமாக இருக்குது, மாதா ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை போப்பா அப்படின்னாங்க சிஸ்டர். இல்லை சிஸ்டர் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு புரியல, நீ இன்னும் டீப்பாக ப்ரேயர் பண்ணு, இன்னும் அதிகமாக ப்ரேயர் பண்ணு, மாதா உனக்கு ஆண்டவரே கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு விளையாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோயும் காமிக்கும் போது சிரிச்சதை பார்த்துட்டு சிஸ்டரே சொன்னாங்க, எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தொட்டு முத்தம் கொடுத்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ பார்க்குறாங்க, அந்த ரெட்டிஷாக சிகப்பாக இருந்த கண்ணை பார்த்த உடனே ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. இது யாருக்கும் கிடைக்காது, இந்த மாதாக்கோட கண்ணு யாருக்கும் கிடைக்காது, இதுதான் விண்ணக தந்தையோட கண்ணுன்னு சொன்னாங்க. பரம தந்தையோட கண்ணு மாதா கிட்ட. ஏன் மாதா கிட்ட உடனடியாக ஜபம் பண்ணி பரிந்துரையில் கிடைக்குதுன்னா இது ஒன்று தான். மாதாவுடைய அருள் கருணை பார்வையில் விண்ணக தந்தையினுடைய பார்வை கலந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே சக்தி, மரியே வல்லமை, மரியே ஆற்றல், மரியே வாழ்க. அப்போ விண்ணக தந்தையினுடைய பார்வை மாதாவினுடைய கண்களில் அதிகமாக இருந்ததுனால அந்த சிகப்பு என் ஃபோட்டோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலரில் வந்துச்சு, பெண்டு பண்ணும்போது கருப்பாக மாறிச்சு, சிரிக்கும் போது பிளாக் ஐஸாக மாறிச்சு. அடுத்த ஃபாதர் என்னை நிற்க வச்சு எடுத்த ஃபோட்டோவில் ரெட்டிஷாக வந்து 3 ஃபோட்டோமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி சிஸ்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து பர்சனல் ப்ரேயர் அதிகமாக பண்ணி செகண்ட் இயரில் தாம்பரத்தில் உதவி தந்தையாக இருக்கும்போது ஒரு சின்ன மனக்கசப்பு, அதில் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டேன். ஃபாதரை விட்டு போயிடலாம், என்னோட 2வது வருஷம் குருத்து வாழ்க்கையில் இதை விட்டு அங்கேயே கலட்டிட்டு போகணும்னு முடிவு எடுத்தேன்.
கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஆள் தப்பாக பேசினா, கெட்ட வார்த்தையில் பேசினதை என்னால் ஜீர்ணிக்க முடியல. அடிக்க வந்தார், அதையும் தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு மாதா கிட்ட தான் போய் சொல்லுவேன், மாதா கிட்ட தான் பேசுவேன், ஜெபமாலை தான் ஜெபித்தேன். இந்த சோதனை எல்லாமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். மாதா கிட்ட ஒரு 2 பேர்கிட்ட தான் சரண்டர் பண்ணுவேன். அப்படியே பண்ணும்போது திடீர்னு என்னுடைய மருத்துவமனைக்கு போய் செக்கப் போனேன். என் உடம்புல சுகர் லெவல் 800க்கு மேலே போயிடுச்சு. கேளம்பாக்கம் செட்டிநாட்டில் 5 நாள் அட்மிட் ஆகியும் என்னோட சுகர் லெவல் குறையல. 3 நாளாக பார்க்குறாங்க, டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து எக்ஸிபிஷனில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. காலையில் ஒரு ரேட்டு, மதியானம் ஒரு இது, நைட்டு ஒரு ரேட்டு, அதுமாதிரி மாறிட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மா திட்டி ஜெபமாலை ஜெபித்ததுக்கு அப்புறம் தான் 4வது 5வது நாளில் சுகர் ஒரு லெவலுக்கு வந்து இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். உண்மையிலேயே ஆண்டு தியானம் வந்தது, குருக்கள் செய்யக்கூடிய ஆண்டு தியானம் வந்தது. ஒசூருக்கு போனோம். தியானத்துக்கு நான் பண்ணணுன்னே போகல, நாம தான் ஃபாதர்லேருந்து போகணும் முடிவெடுத்தாச்சு. தியானத்தை பண்ணக்கூடாது, கடவுள்கிட்ட இனிமேல் ப்ரேயர் பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட பேசவே கூடாது, மாதா பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. அவ்வளோ கோபத்தில் இருந்தேன். ஏன்னா என்னை நோயாளி ஆக்கிட்டாங்களே, ஊசி போட வச்சுட்டாங்களே அப்படின்னு கோபத்தில் இருந்தேன். ஆனாலும் அந்த தியானம் என் மனசை மாற்றுச்சு. ஃபஸ்ட்டு 3 நாள் நான் எதுவுமே லிசன் பண்ணல. ஃபாதர் சொல்லுவார், அவர் செய்தி சொல்லுவார், எதுவும் நான் கேட்கல. 4வது நாள் பாவ சங்கீத நாள் வந்துச்சு. பாவ சங்கீத நாள் வந்த அந்த நேரம் வந்து காலையில் நற்கரணை எடுத்து வச்ச உடனே திடீர்னு ஃபாதர் சொன்னார், நீண்ட நாட்களாக யாரெல்லாம் பாவசனை பண்ணலையோ தயவு செய்து பண்ணணும், இன்னைக்கு பண்ணுங்க, உங்கள் ஆன்மாவை புதுப்பிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எனக்கு ஏதோ குத்திரமா இருந்துச்சு, மனசு குத்திரமா இருந்துச்சு. சரி நம்ம பண்ணி தான் பார்ப்போமே, ஒருவேளை கை கால் நல்லா இருக்கும் போதே, வாய் உளராமல் நல்லா பேசும்போதே நானே நடந்து போய் எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டா, எந்த ஒளிவு மறைவில்லாது எந்த பாவத்தையும் மறைக்காம எல்லா பாவத்தையும் அறிக்கையிட்டா ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இரக்கத்தை காட்டலாம்ல அப்படின்னு நம்பி ஒரு பெரிய பேப்பரில் எழுதி 1 வருஷமா செய்யாத பாவ சிந்தனம், சின்ன வயசுல இதெல்லாம் மறைச்சு சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு, இதுதான் எனக்கு கடைசி நேரம், என் வாழ்க்கையில கடைசி நேரம் அப்படின்னு நம்பி அந்த பாவ சிந்தனை எல்லாத்தையும் சொல்லி கண்ணீரோடு அழுதேன். பிதாசுதன் போட்ட உடனே அழுது அந்த பாவ சிந்தனை சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணு 1 மணி நேரம். நீங்கள்லாம் 5 நிமிஷம் முட்டி போட்டு எந்திரிக்கிறதுக்கே வெக்கப்படாதீங்க. நான் 1 மணி நேரம் எல்லா ஃபாதர்ஸையும் நிற்க வச்சுட்டு நான் 1.5 மணி நேரம் முட்டி போட்டு ஃபாதர்கிட்ட என்னுடைய பாவ சங்கீதனத்தை சொல்லி அழுது வந்த திருப்பலி தான் முதல் திருப்பலி. மவுண்ட்ல இருக்கும்போது மாசு வைக்க, அந்த மாசில் நற்கருணையில் நான் நன்மை பாத்திரத்தில் வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிருந்ததில் ஆண்டவருடைய முகம் நிழலாக பென்சில் டிராயிங் மாதிரி வந்தது. 27 அக்டோபர் ஆண்டவருடைய திருமுக காட்சி வரமாய் கிடைத்தது. 28 வானம்பேட்டையில் என்னுடைய பங்குல கொடி இறக்க திருப்பலிக்காக மண்ணின் மைந்தர்களை கூப்பிட்டுருந்தாங்க. யாரும் வரல, நான் மட்டும் தான் போயிருந்தேன். அப்போ ரசக்கிணத்துல ரசத்தை இப்படி எடுத்து உயர்த்தி காட்டும் போது அது ரத்தமாக மாறி அந்த ரத்தத்தில் ஒரு முகம், ஒரு ஃபேஸ், முகம் வடிவம், பாடுபட்ட முகம் தெரிஞ்சது. இந்த 2மே என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அன்னிலிருந்து எங்க தியானத்துக்கு, எங்க ஜெபக்கூட்டத்துக்கு, எங்க இறை செய்தி வழங்கினாலும் இதை நான் கண்டிப்பாக, இது புது இடம்ன்றதுனால உங்களுக்கு சொல்றேன், அங்கே நிச்சயமா சொல்லுவேன், பாவ சங்கீதனம் செய்தா, அதுவும் ஒளிவு மறைவில்லாத பாவ சங்கீதனம் செய்தா கடவுளுடைய இரக்கம், அவர் தன்னுடைய சாயலை, தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாவ சங்கீதத்தில் நம்ம வழக்கமாக ஒரு டயலாக் சொல்லுவோம். கடைசியாக என்ன சொல்லி முடிப்போம்? சொன்ன பாவத்துக்கும் சத்தியமாக சொல்லுங்க, மறந்தீங்க, மறக்கவே மாட்டேன். அந்த டைலாக்கை இனிமேல் சொல்லக்கூடாது. நான் சொன்ன பாவத்துக்கும் மறந்து போன பாவத்துக்குன்னு கனவுல கூட இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சாமி, நான் இப்போ சொன்ன எல்லா பாவத்துக்காகவும் மன்னிப்பு கேட்குறேன்னு தைரியமாக சொன்னேன். அப்படின்னா எல்லா பாவத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். எதையும் மறைக்காதீங்க. உடலுக்கு எதிராக, உறுப்புகளுக்கு எதிராக, எண்ணங்களுக்கு எதிராக, ஏதாவது உங்கள் திருமண வாழ்க்கைக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக என்ன செய்திருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பதற்காக காத்திருக்கிறார். அவர்கள் மன்னித்து புதிய வாழ்க்கை கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார். அதனால இந்த பாவத்தை ஃபாதர் சொன்னா நம்மளை சீப்பா பார்ப்பாரா, இந்த பாவத்தை சொன்னா அச்சி ஏஞ்சி போ அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்லாம் கிடையாது. பாவத்தை அறிக்கையிடுவது நம்முடைய கடமை. நான் சொன்னல 3 காரியம்: நேர்மையோடு நடத்தல், இரக்கம் காட்டுவதில் நாட்டம், கடவுள் முன்னிலையில் தாழ்ச்சியோடு. அந்த தாழ்ச்சி உண்மை அப்படின்னு சொன்னா எல்லா பாவத்தையும் ஆண்டவருடைய பாத்திர கொட்டணும். குருவானவர்கிட்ட எல்லா பாவத்தையும் நீங்க அறிக்கையிடுங்க. அந்த அறிக்கையிடுதான் உங்களோட விசுவாச அறிக்கை. நீங்க எல்லா பாவத்தையும் சொன்னதுக்கு பிறகுதான் உங்கள் விசுவாச அறிக்கை. உங்கள் விசுவாச அறிக்கையை பார்த்துதான் உங்கள் விசுவாசமே உங்களுக்கு நலம் தரும். பிரைஸ் தி லார்ட். உங்களோட நம்பிக்கையே உங்களுக்கு நலம் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கொஞ்சம் எஞ்சி நிற்போமா? பாவ சங்கீதனம் செய்கிறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க வெளியில் குருக்கள் இடத்துல போய் பாவ சங்கீதனம் செய்யுங்க.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு பாடலை எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த பாட்டு தெரியுங்களா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். தெரியுமா? தெரிஞ்சவங்க பாடுங்க, தெரியாதவங்க ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், கரம் தட்டி என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே எல்லாம் கஷ்டத்துல இருக்கீங்களா? கஷ்டத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமாவா? அதனால பாட மாட்டீங்களா? அதனால பாட மாட்டீங்களா? அப்படியே பாதி பேர் சிலையாட்டம் நிக்கிறீங்க. அதுதாங்க சிலை வழிபாடு. உயிருள்ள கடவுள் அசைகிறார், உயிருள்ள கடவுள் அசைவுறுகிறார். உயிர் இருக்கிற நாம் அப்படியே மரம் மாதிரி நிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலை வழிபாடுனா என்னன்னு கேட்டேன்ல, யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். ஹிந்து கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, எது சிலை? கல்லுதான், கல்லுதான். என்னது? ஏங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் பொன்னால் தங்கத்தெல்லாம் திரட்டி என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? தங்கத்தால், தங்கத்தால் ஒட்டியானம், ஆரம், நெக்லஸ் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? தங்கத்தெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க? என்னம்மா? கன்று குட்டி, கோல்டன் காஃப், கன்று குட்டி. மோசே 10 கட்டளை வாங்கறதுக்கு மலை மேல போனார். போன கேப்ல என்ன பண்ணாங்க? ஆடை வெட்டி கடா வெட்டி பொங்க வச்சுட்டாங்க கீழே. என்ன பண்ணாங்க? அதெல்லாம் வேண்டாம், அந்த கடவுள் நம்ம கஷ்டத்தை கொடுப்பாரு, மோசே நம்மளை கூட்டிட்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஷன் எல்லாரையும் டைவர்ட் பண்ணி எல்லார் கையில இருக்கிற தங்கத்தை போட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பை போட்டு கண்ணுக்குட்டியை செஞ்சு அதுதான் சிலை வழிபாடுன்னு சொல்லி தூக்கி திரிஞ்சாங்க. இப்ப சொல்லுங்க, இந்து கோயில்ல கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னது அது? நந்தி. நந்தி, நந்தி அந்த மாதிரி காளி, அந்த மாதிரி என்ன சொல்றது, சிங்கம், மயில், இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் சிலையா செஞ்சு அதுக்கு நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், என்னென்னோ தண்ணியோ ஊத்துறாங்க. கங்கை நதி, யமுனா நதின்னு என்னென்ன தீர்த்தத்தையோ கொண்டு வந்து ஊத்துறோம். நம்ம ஆண்டவருக்கோ நம்ம மாதாமாவுக்கோ புனிதர்களுக்கோ அந்த மாதிரியான அபிஷேகம் எதுவுமே இல்லை. இவங்க நமக்கு அபிஷேகம் செய்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க இனிமேல் யார் கேட்டாலும் சொல்லலாம், சிலை வழிபாடு எங்க சுரூபங்களுக்கு, எங்க சுரூபம் கிடையாது, எங்களுக்கு உயிரோடு இருக்கிற கடவுள், உயிர் வடிவம் கொண்டிருக்கிற கடவுள், கடவுளை எங்களுக்கு காட்டக்கூடிய புனிதத்தின் தன்மை உடைய அன்னை மரியாள், புனிதர்கள், நமக்கு துணையா இருக்கக்கூடிய புனிதர்கள், சம்மனசுகள், இவங்க எல்லாருமே நம்மை வழி நடத்துகிறார்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிறார்கள். நாம சிலுவை மேல ஏறி பால், நெய், சந்தனம் எதையும் போடல, சிறுபத்து மாதா மேல எதையும் நம்ம போடல. அதனால நாம செய்யற அபிஷேகம் இல்லை, ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்வதுதான் நமது வழிபாடு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால இப்படி கை தட்டாம பாண்டிங்கன்னா அபிஷேகம் கிடைக்காது. யாருக்காவது வலது கழுத்து வலி யாருக்காவது இருக்கா? வலது கழுத்து, ரைட்ல கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் யாருக்காவது இருக்கா? கழுத்து வலி, தோள்பட்டை வலி, அவங்க இருந்தீங்கன்னா கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்காவது வலி இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுங்க.
லெஃப்ட் இடது கால் குதிகால் வலி, இடது கால் ஊனி நிற்க முடியாத சகோதர சகோதரிகள் யாராய் இருந்தால் தயவு செய்து உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை தொடுவதற்காய் காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. உங்களை குணமாக்குகிற கடவுள் நான் அப்படின்னு சொல்றார். உங்களை வல்லமையோடு வழி நடத்தக்கூடிய கடவுள் நான். உன்னை அபிஷேகத்தால் நிரப்பி உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற கடவுள் நான் என்று சொல்லுகிறார். இயேசு மீது உங்கள் கண்களை பதிய வைங்க. கழுத்து வலி, யாருக்காவது கழுத்து வலி, தோள்பட்டை வலது புறத்தில் தோள்பட்டை வலி இருந்துச்சுன்னா ஒப்பு கொடுங்க. உங்கள் பாவங்களை ஒப்பு கொடுங்க. தயவு செய்து நேரம் இருக்கு, போய் பாவ சங்கீதனம் செய்யுங்க. பாவ சங்கீதனம் செய்து முடித்த உடனே உங்கள் வலி உங்களை விட்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீதனம் செய்து முடித்த உடனே உங்களுக்கான வலிகள் வேதனைகள் நிச்சயமா போயிடும். யாராவது இந்த வலிகளில் இங்க கூட்டத்தில் இருந்தீங்கன்னா பாவ சங்கீதனம் தகுந்த தயாரிப்போடு ஒளிவு மறைவில்லாத பாவ சங்கீதனத்தை மேற்கொண்டு எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு சொன்ன பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் மனத்துயர் மன்றாட்டோடு சொல்லி பரிகாரம் செய்து திருப்பலியில பங்கெடுங்க. இன்றைக்கு உங்களுக்கு மீட்பு, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தொடுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தயவுசெய்து கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையோடு இந்த பாடலை பாடுங்க. சும்மா நிற்காதீங்க, சரிங்களா? கைகளை தட்டி, வார்த்தை புரியலன்னா அதை கேட்டு பாடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் தட்டி, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் சத்தமா நம்பி இருக்கேன், நம்பிக்கையோடு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், 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 அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்திடுங்க. ஆமென். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்திடுங்க.
ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 இரண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி, இரண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி சாட்சி சொல்ல விருப்பவர்கள் முன்னாடி வந்துருங்க. சாட்சி சொல்றவங்க எல்லாம் முன்னாடி வந்து, சாட்சி சொல்றவங்க முன்னாடி வாங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பலிபீடம் ஏறி சான்று பகர போறீங்க. சாட்சி சொல்றவங்க முன்னாடி வாங்க. கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது சான்று பகர இருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு செய்த இரட்டிப்பான நன்மைகளுக்கு சான்று பகர இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு